இன்னைக்கு நம்ம நேர்களுக்காக என்ன சமைக்க போறீங்க? இன்னைக்கு வந்து நேந்திரம் பழம் அல்வா. நேந்திர பழத்துல அல்வா. பழமே செம ஸ்வீட்டு. ஆனா நேந்திர பழத்துல சிப்ஸ் போடுவாங்க, இல்ல காரமா ஏதாவது செய்வாங்க. அது வந்து நம்ம ஸ்வீட்டா செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு. அல்வா அது ஸ்வீட்டு கூட மத்தது செய்வாங்க, பட் அல்வான்றது வித்தியாசமா. சோ நேந்திர பழ அல்வா செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னென்ன? நேந்திரம் பழம், நெய், சர்க்கரை, தேங்காய் பால், ஏலக்காய் தூள், முந்திரி, திராட்சை, பொட்டுக்கடலை. சூப்பர். தேவையான பொருட்கள் எல்லாமே வந்து தயாரா இருக்குது. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சட்டி ஆன் பண்ணணும். இதுல வந்து 2 தேங்காய் பால் எடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் தேங்காய் பால், செகண்ட் தேங்காய் பால் அப்படின்னு. செகண்ட் தேங்காய் பால் கொஞ்சம் தண்ணி சேர்த்து, ஃபர்ஸ்ட் இது வந்து நல்லா தண்ணியை சேர்க்காம எடுத்து வச்சிருக்கோம். ஏன்னா தேங்காய் பால்லே நம்ம பழத்தை வேக வைக்க போறோம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம கொஞ்சமா நெய் விட்டு முந்திரி திராட்சை எல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம். ஸோ யூஸ்வலா ஸ்வீட் அப்படின்னாலே வந்து இந்த நட்ஸ் வெரைட்டிஸ் எல்லாத்தையும் போட்டு நம்ம நெய்ல வறுக்கப்போம். அந்த மாதிரி இப்போ முந்திரியும் திராட்சையும் நம்ம வந்து வறுத்து தனியா எடுத்துக்க போறோம். எஸ். அதுக்கப்புறமா அதே நெய்ல பொட்டுக்கடலையை வறுக்க போறோம். இது வந்து வறுத்து பவுடர் பண்ண போறோம். இந்த அல்வாவோட திக்னஸ்க்காக நம்ம பொட்டுக்கடலை சேர்க்கறது. ஏன்னா அல்வா வெறும் நேந்திர பழத்தை மட்டும் மசிச்சு வச்சீங்கன்னா பாயசம் மாதிரி ஆயிரும். அது கொஞ்சம் திக்னஸ் அல்வா பதத்துக்கு வரணுங்கிறதுக்காக பொட்டுக்கடலை சேர்க்கறது. ஓகே. போய் லாஸ்டா சேர்ப்போம். லாஸ்டா சேர்க்கணும். எல்லாத்தையும் முடிச்சிட்டு கடைசி அந்த பொட்டுக்கடலை பவுடரை நல்லா ஒன்னா சேர்த்து நெய்ல வறுத்துட்டு பவுடர் பண்ணணும். நெய்ல வறுத்து நல்லா ப்ரௌன் கலர்ல ஆக்கிட்டு, அது வந்து ஒரு நல்ல ஒரு டேஸ்டும் கிடைக்கும், கலரும் கிடைக்கும் உங்களுக்கு. அப்படியே பொடிச்சு போடக்கூடாது, அந்த பச்சை ஸ்மெல் வரும். அதனால நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுக்க போறோம். ஓகே. முந்திரி எப்படி சேர்த்துக்கலாம், பொடியை கட் பண்ணினாலும் நம்ம சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இது நல்லா வறுத்துக்கலாம். கொஞ்சம் நெய் உருகுனாதான் வறுக்கும். இதுல சட்டி காஞ்சதுக்கு அப்புறம் முந்திரி போட்டு தீயறதுக்கு பதில் இப்படியே போட்டு எடுத்துடலாம். இதுல வந்து நல்ல நெய் கொஞ்சம் அதிகமா சேர்த்துக்கோங்க. அப்பதான் வந்து பொட்டுக்கடலை நல்லா ரோஸ்ட் ஆகும். நல்லா கலர் மாறுற அளவுக்கு வறுக்கணும். ஓகே. குட். அது கலரே மாறுற அளவுக்கு நம்ம வறுத்தெடுக்க போறோம். இது கொஞ்சம் வறுக்கும் போது நம்ம இதோட திராட்சையும் சேர்த்துக்கலாம். ஏன்னா தனித்தனியா போட்டு எடுக்கிறத விட எப்படியும் ஒன்னா சேர்த்து போட போறோம் போது கொஞ்சம் இது கலர் மாறும் போது அதையும் போட்டுடலாம். இப்போ நம்ம என்ன குவான்டிட்டி ரேஷியோ என்னன்னு சொல்லுங்க. இது வந்து ஒரு 3 நேந்திரம் பழம் கட் பண்ணி வச்சிருக்கோம். நேந்திர பழம், அதுக்கு ஒரு சின்ன கப் அளவு பொட்டுக்கடலை சேர்த்தா போதும். 3 நேந்திர பழம் சொல்லிட்டு, அதான் நேந்திர பழம் சைஸ் எல்லாருக்குமே தெரியும், கொஞ்சம் நல்லா பெரிய சைஸ்ல இருக்கும். ஸோ 3 எடுத்தோம்னா அதுக்கு ஒரு நம்மளுடைய பவுல் சைஸ் பார்த்துக்கிட்டீங்கல்ல, அந்த கப் அளவுல நம்ம வந்து ஒரு கப் பொட்டுக்கடலை எடுத்துக்கிறோம். அப்போ தேங்காய் பால் எப்படி எடுக்கணும்? தேங்காய் பால் வந்து 2 பங்கு, அதாவது பங்கு ஒரு டம்ளர் 200 ml வர அளவுக்கு நம்ம எடுத்துக்கணும். 2வது பால் கொஞ்சம் அதிகமா எடுத்துக்கணும். ஏன்னா அது வந்து கொஞ்சம் அதுலயே வேக வைக்க போறோம்ன்றதுனால கொஞ்சம் நிறைய எடுத்துக்கலாம். ஓகே. இப்போ வந்து பாத்தீங்கன்னா முந்திரி கலர் மாறுற நேரத்துல இப்ப திராட்சையும் போட்டாச்சு. ஸோ திராட்சையோடு சேர்ந்து முந்திரி 2த்தையும் வறுத்துக்கிட்டு இருக்கோம். நல்லா பொரியும். ஸோ தேங்காய் பால் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு அரை முடி எடுத்துக்கலாமோ, ஒரு முழு தேங்காய்? ஒரு முறி போதும். ஒரு முறிய ஃபுல்லா அப்படியே எடுத்து ஃபர்ஸ்ட் தேங்காய் பால், செகண்ட் தேங்காய் பால் எடுத்தா போதும். ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் ஆனா வேக வைக்கிறதுக்கு ஊத்த போறது செகண்ட் தேங்காய் பால். அப்படியே உல்டாவா 2வது எடுக்கக்கூடிய தண்ணியான பால். அது வந்து கொஞ்சம் தண்ணியா இருக்கும். ஃபர்ஸ்ட் சேர்க்கறது வந்து திக்கா இருக்கும், அதனால அது லாஸ்டா சேர்க்கணும். ஃபர்ஸ்ட் செகண்டா எடுக்கிறது கொஞ்சம் தண்ணியா இருக்குமா, அதை சேர்த்து வேக வச்சிடலாம். ஓகே. நல்லா பொரிய ஆரம்பிக்குது பாருங்க, நல்லா பொரிய ஆரம்பிக்கு. எடுத்துக்கலாமா? ஏன்னா எடுக்கும் போதே அப்படியே சசன்னு அப்படியே இதுவாயிடும் கலர் மாறுறதுலாம். திராட்சை நல்லா அப்படியே பொங்கிடுச்சு. இப்போ இதை எடுத்துட்டு இதே நெய்ல நம்ம அப்படியே பொட்டுக்கடலை சேர்த்தலாம். இப்போ வந்து உங்களுக்கு பொட்டுக்கடலைக்கு பதிலா வேற ஏதாவது சேர்க்கலாமா அப்படின்னா, இதே நட்ஸே நீங்க நிறைய வறுத்துட்டு முந்திரி, பிஸ்தா, பாதாம் அந்த மாதிரி கூட நீங்க வறுத்து அதோட சேர்த்துக்கலாம். பொடிச்சு இப்போ ஒரு திக்னஸ்க்காக நம்ம பொட்டுக்கடலை எடுக்கிறோம்ல. ஆமா, முந்திரியும் அதே மாதிரி தான். நம்ம வந்து திக்னஸ்க்காக எல்லாம் யூஸ் கிரேவில எல்லாம் போடுவோம்ல. இப்போ இந்த பொட்டுக்கடலை வந்து பசங்களுக்கு ரொம்ப நல்லது. ஆனா இத நீங்க எடுக்கல, எனக்கு இது ஸ்மெல் பிடிக்காது அப்படின்னு ஏதாவது விரும்புனீங்கன்னா நட்ஸ் கூட நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ இது இல்லைன்ற பட்சத்தில், அதாவது பொட்டுக்கடலை ஹெல்த்தியாக வயசும் ரொம்ப நல்லது, காஸ்ட் வைஸும் கம்மி இல்லை, என்கிட்ட நிறைய நட்ஸே இருக்குது, முந்திரியே நான் ஜாஸ்தியாக போட்டுப்பேன் அப்படின்னும் போது
முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். பட் முந்திரினுடைய கேலரிஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பட் குழந்தைங்களுக்கு அந்த டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் பிடிக்கவும் செய்யும். பொட்டுக்கடலையும் அது வறுத்துட்டுலாம் போடும்போது அந்த ஒரு ஃப்ளேவர் மாறதான் செய்யும். இல்ல அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன் இன்னொன்னு வேர்க்கடலை கூட சேர்த்துக்கலாம். நிலக்கடலை வேர்க்கடலை அப்படின்னு சொல்லுவோம். அதை வந்து நல்லா தோல் எடுத்துட்டு அதையும் இதே மாதிரி நல்லா நெய்யில வறுத்துட்டு பவுடர் பண்ணிக்கலாம். நல்லா நைஸா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா அதுல கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரும். நீங்க நிலக்கடலை எடுக்கும் போது அதோட ஸ்மெல்லு கொஞ்சம் மாறும். அது உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்க அதை கூட சேர்த்துக்கலாம். ஓகே, பாருங்க அப்படியே பொரியுது. இந்த மாதிரி பொரியணும். பொரிஞ்சாதான் அதோட ஃப்ளேவர் நல்லா இருக்கும். ஒரு கிறிஸ்பியாவும் இருக்கும். இது கொஞ்சம் சாஃப்டா இருக்கும். பொட்டுக்கடலை எப்பவுமே கொஞ்சம் சாஃப்ட் ஆயிரும். இப்ப நம்ம பொரிச்சு எடுக்கும் போது நல்லா கிறிஸ்பி ஆயிரும். கலர் மாறுது இல்ல? ஆமா, பாருங்க இந்த மாதிரி நல்லா கலர் மாறினதுக்கு அப்புறமா இதை நம்ம எடுத்துக்கலாம். இந்த ஸ்மெல்லே வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் போடும்போது இருந்த ஸ்மெல்லுக்கும் இப்போ உள்ள ஸ்மெல்லுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகே, இதை எடுத்துட்டு இது பொடிச்சிடணும்ல? இதை பொடிக்கணும். இதே இதுல அப்படியே நம்ம நேந்திரம் பழத்தை சேர்க்க போறோம். அது நல்லா வதக்கிக்க போறோம். ஓகே, ஸோ பொட்டுக்கடலையை வந்து நல்லா நெய்யில் கலர் மாறுற அளவுக்கு ஃபர்ஸ்ட் போடும்போது இந்த கலருக்கும் இப்போ ப்ரௌன் மாறி இருக்கு பாருங்க. ஸோ இதை வந்து கொஞ்சம் ஆற விட்டு நல்லா பொடிச்சிடுறோம். இந்த பொடிச்சதை வச்சு தான் அல்வாவில் நம்ம வந்து லாஸ்ட்டாக ஒரு ஆடட் ஃப்ளேவர் வந்து கொடுக்க போகிறது. ஸோ அதுக்காக இதை பொடிச்சு எடுக்கணும். இதுக்கு முன்னாடி ஓகேவா, எடுத்தாச்சு. ஓகே, ஸோ பொட்டுக்கடலை எடுத்தாச்சு. இப்போ நாங்கள் இதை வந்து பொடிச்சு கொண்டு வந்துடுறோம். அதுக்கப்புறம் நம்மளோட நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து ஆரம்பிக்கலாம். நெய்யில் வறுத்த பொட்டுக்கடலையை நல்லா பொடிச்சு கொண்டு வந்துடுறோம் சொல்லியிருந்தோம். ஸோ நல்லா நைஸாக பொடிச்சாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்? அடுத்து வந்து நம்ம நெய்யில் நேந்திரம் பழத்தை வதக்க போகிறோம். ஓகே, இந்தாங்க உங்களுடைய பொட்டுக்கடலை. ஆனால் இது சாப்பிட்டா அப்படி நல்லா இருக்கும். இது கூட நல்லா கொஞ்சம் சீனி போட்டு. ஸோ ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே, நம்ம அப்போ ஆஃப் பண்ணது இன்னமும் ஆவி பறந்துகிட்டு இருக்குது. இப்போ அதுல எப்படி சேர்த்துடலாம். அதான் சட்டி சூடு ஆகிறதுக்கு தான், ஆயிடுச்சுனாலே ஆடுறதுக்கு அந்த மெயின்டைன் ஆகும் கொஞ்சம் நேரம். நல்லா சூடோட இருக்கும். இதை வந்து நல்லா வதக்கிக்கணும். கொஞ்சம் நல்லா வதக்கி அந்த நெய்யே போதும். அந்த நெய் போதும். வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம தேங்காய் பால்ல வேக வைக்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா முந்திரி அப்புறமா பொட்டுக்கடலை வெயிட் பண்ணிட்டு அந்த மீந்த நெய்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 3 பழம் அளவுக்கு எடுத்துருக்குறோம். ஸோ அதை தான் வந்து வதக்குறோம். இதுல வந்து நம்ம நெய் அதிகமா இருக்கிறதுனால நமக்கு போதும். இதே நீங்க கம்மியா இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ஊத்திக்கோங்க. நமக்கு அல்வான்றதுனால கொஞ்சம் அல்வான்றதுனால இன்னும் கொஞ்சம் தேவைப்படும். நம்ம ஃபர்ஸ்டே நிறையவே போட்டாச்சு. அதனால நமக்கு அது கரெக்டா இருக்கு. இங்க பாருங்க, இப்படி எடுத்தா கூட நடுவுல நமக்கு நெய் இருக்கு. நெய் நிக்குது பாத்தீங்களா? அந்த அளவுக்கு இருந்தா போதும். இல்ல உங்களுக்கு இல்ல அப்படின்னா நீங்க இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அதை விட வேற ஏதாவது பாத்திரனாலும் பரவாயில்ல. இது மண் சட்டி வேற. மண் சட்டியில வேற பழம் ஒட்டும். இப்ப நெய் இருக்கிறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா வதக்கிட்டே இருக்கணும். அதனால நீங்க இப்ப வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கையை எடுத்துட்டீங்கன்னா அது ஒட்ட ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ அது கொஞ்சம் அந்த கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கணும். லைட்டா சாஃப்ட் ஆகும். அந்த அளவுக்கு வதக்கிக்கலாம். ஆனா எவ்வளவுக்கு எவ்வளவு பொடியா கட் பண்ணி போடுறோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு கொஞ்சம் சீக்கிரம் சாஃப்ட் ஆயிடும். இது மாதிரி நல்லா வதக்கி கலர் மாற ஆரம்பிக்க பாருங்க. நல்லா கலர் மாறும் போது நம்ம தேங்காய் பால் ஊற்றி வேக வைக்கணும். ஏன்னா இப்போ நம்ம வதக்கிட்டு வேக வைக்கும் போது சீக்கிரமா குக் ஆயிரும், வெந்துரும். நீங்க இப்ப டைரக்டா அப்படியே போடும்போது உங்களுக்கு வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஏன்னா நேந்திர பழம் எப்பவுமே கொஞ்சம் மற்ற பழத்தை விட ஹார்டா இருக்கும். அதனால இதுவுமே நல்ல பழுத்த பழமா வாங்கிக்கோங்க, அப்பதான் நல்லா இருக்கும். கொஞ்சம் கருப்பா இருக்கிற பழம் தான் நேந்திரம் பழத்தை பொறுத்த வரைக்கும் நல்லா பழுத்திருக்குன்னு அர்த்தம். அந்த மாதிரி வாங்கினீங்கன்னா சீக்கிரமா நல்லா ஸ்வீட்னஸும் நல்லா இருக்கும். இங்க பாருங்க, இப்ப நல்லா கலர் மாறிடுச்சு. இப்ப நம்ம செகண்டா எடுத்து வச்சிருக்கோம்ல தேங்காய் பால், இந்த கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அப்புறமா தேங்காய் பாலை ஊற்றணும். செகண்ட் வச்சிருக்க தேங்காய் பால் தண்ணியான தேங்காய் பால் இதுல வந்து நம்ம அப்படியே வேக வைக்க போறோம். இதை மூடி வச்சு குக் பண்ண போறோம். அப்பப்போ மிக்ஸ் பண்ணிக்கோங்க, ஓபன் பண்ணி லைட்டா கலரி விட்டுக்கோங்க. ஏன்னா அடி ஒட்டிராம இருக்கிறதுக்காக. ஓகே, பழம்ன்றதுனால அது மண் சட்டியில ஒட்டோன்றதுக்காக நம்ம இது பண்றோம். ஆனா வேற எந்த பாத்திரமா இருந்தாலும் ஒட்டதான் செய்யும். நீங்க அதான் சொன்னீங்கல்ல, நீங்க இப்ப நான் டைம் இல்லை அப்படின்னா அந்த குக்கர்ல வைக்கும் போது ஒட்டாது.
நீங்க ஃபர்ஸ்டே குக்கர்ல போட்டீங்கன்னா ஓட்டாது. மத்தபடி இந்த மாதிரி பாத்திரத்துல செய்யும்போது அப்பப்ப எடுத்து மிக்ஸ் பண்ணிட்டே தான் இருக்கணும். மூடி இல்லாம மூடிடலாம். மூடி வச்சு ஒரு கொஞ்ச நேரம் வேக வச்சிடலாம். ஸோ இப்போ வந்து டைம் கொடுத்துருவோம், கொஞ்சம் வேகட்டும். இப்போ ஸ்மெல் கொஞ்சம் இது டிஃப்ரெண்டா வருது. இப்போ வெந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஓபன் பண்ணி பாத்திரலாமா? இல்ல இது ஒரு மாதிரி அடி பிடிக்காது. நம்ம எப்படி கலந்துட்டோம்னா கரெக்டா வரும். அது தேங்காய் பால்ல வேகிறதுனால உங்களுக்கு அந்த ஸ்மெல் தெரியும். ஓ, இப்போ அடுத்து இப்ப என்ன பண்ணணும்? இப்போ வந்து நம்ம சீனி சேர்க்க போறோம். சர்க்கரை பாருங்க நல்லா வெந்துருச்சு, மசிஞ்சு வருது தெரியுதா? இந்த மாதிரி நல்லா அழுத்தினா மசிஞ்சு அந்த அளவுக்கு வேகணும். அதாவது இப்ப நம்ம மசிக்கிறத வச்சு கூட பண்ணல, வெறும் கரண்டில கரண்டி வச்சு அழுத்தினாலே மசிஞ்சிரும். அந்த அளவுக்கு வேகணும். இப்போ 1 கப் அளவு சுகர் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். தண்ணி ஆகும். சீனி சேர்த்த உடனே கொஞ்சம் இலகி வரும். இப்போ நல்லா மசிச்சு விட்டோம்னா கரெக்டா இருக்கும். லைட்டா அப்படி கரண்டி வச்சு மசிச்சாலே போதும் நமக்கு. இப்போ இது சர்க்கரையோட சேர்ந்து நல்லா கொதிக்கணும். கொஞ்சம் கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் அழுத்தும் போது இதுவாகும். எவ்வளவு நேரம் அதுக்கு தேவைப்படும்? இது ஒரு 2 நிமிஷம் தான் ஆகும், அதுக்கு மேல ஆகாது. கொஞ்சம் நல்லா டைம் கொடுக்கணுமா? அப்படியே மூடி விடணுமா இல்ல அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும், இல்லைன்னா உங்களுக்கு அடி பிடிச்சிரும். மூடி வச்சுட்டீங்கன்னா அடி பிடிச்சிரும். இதுவே நம்ம சிம்ல லோல வச்சுட்டு பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ சர்க்கரையோடு சேர்ந்து இன்னும் கொஞ்சம் நல்லா குக் ஆகணும், அது கிண்டிட்டே இருக்கணும். ஸோ அதுக்கு டைம் கொடுத்துருவோம். கரண்டி வச்சு கிண்டிட்டே இருந்தோம், அதுலயே வச்சு அழுத்தந்துலயே நல்லா மசிஞ்சு இருக்குது. இப்போ சர்க்கரை நல்லா அந்த நீத்து போனது கொஞ்சம் கட்டியா இருக்கு. இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். ஓகே, இது எல்லாமே வந்து சிம்ல வச்சு பண்ணிட்டு இருக்கிறோம். இது வந்து ஃபர்ஸ்ட் தேங்காய் பால். இதை சேர்த்துட்டு கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா நம்ம மிக்ஸ் பண்ண கரெக்டா வந்துரும், கட்டி ஆயிரும். இப்போ தேவையான அளவு ஏலக்காய் தூள் மட்டும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா ஒரு பிஞ்ச் அளவு. ஸ்வீட்னாலே ஏலக்காய் இருக்கணும், ஸோ ஏலக்காய் பொடி. இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதுக்கு தான் நாட்டு சர்க்கரையோ வெல்லமோ இது பண்ணக்கூடாது. வெல்லம் போடுறதா இருந்தா இந்த இப்ப போட்டோம்ல இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் தேங்காய் பால் இதெல்லாம் ஊத்தி கட்டி ஆனதுக்கு அப்புறமா தான் நீங்க வெல்லம் சேர்க்கணும், ஏன்னா அது வந்து திரிஞ்சிரும். ஓகே, சுகர்னா அப்படி ஃபர்ஸ்ட் சேர்த்துட்டு நம்ம பண்ணிக்கலாம். இப்போ ஏதாவது கொதி வரணுன்ற மாதிரியா இல்ல எது? இல்ல, கொஞ்சம் கட்டி கொஞ்சம் இந்த மாதிரி ஒண்ணு சேர்ற வரைக்கும் பார்க்கணும். ஒண்ணு சேர்ந்துருச்சுன்னா போதும், கொதிக்கணும்னு இல்லை. இப்போ நம்ம வந்து பொட்டுக்கடலை சேர்க்க போறோம். ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா நல்லா ஒன்னா சேர்ந்துருக்கு பாருங்க. இந்த ஸ்டேஜ் கரெக்டா இருக்கும். இதுல வேணா நீங்க சுகர் செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சுகர் எப்படி வேணும்ன்றது பொறுத்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். இல்ல கம்மியா இருந்ததுனாலும் கம்மியா இருக்குது அப்படின்ற போது ஆட் பண்ணிப்பீங்க. ஜாஸ்தியா இருக்கனாலும் பொட்டுக்கடலை அதுக்கு ஏத்த மாதிரி ஆட் பண்ணோம்னா சரி ஸ்வீட்னஸ் வந்து. இப்போ வந்து நம்ம பொட்டுக்கடலை சேர்க்க போறோம். கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிட்டு ஓகே, ஏன்னா அந்த நம்ஸ் வராம கட்டி வராம நம்ம வந்து கலந்து விடணும். இப்போ நான் மிக்ஸ் பண்றேன், நீங்க அப்படியே கொஞ்சம் தூவுறீங்களா? ஏன்னா இது அப்படி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்தா மட்டும்தான் அது கட்டி விழாது, இல்லைன்னா கொஞ்சம் கட்டி ஆயிரும் அந்த இடம் மட்டும். சரிங்க,
இப்போ பாருங்க கொஞ்சம் நல்லா கட்டியாக ஆரம்பிச்சிருச்சுல்ல, இதுல கொஞ்சமா நெய் சேர்த்துக்கோம். ஓகே, அல்வா இந்த திக் கன்சிஸ்டன்சி வர வர நம்ம நெய் விட்டு நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ இது பச்சை வாசனை போகணும் அப்படின்றதெல்லாம் இல்ல அப்படின்றது இப்ப தெரியுது. தெரியுதா? ஏன்னா நம்ம ஃபைனலா நல்லா பொரிச்சு எடுத்துட்டோம்ல, ஃபைனலா சேர்க்கறதுனால இதை வந்து ரொம்ப நேரம் நீங்க மிக்ஸ் பண்ண முடியாது. ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணாதான் அந்த பொட்டுக்கடலையோட ஸ்மெல் வரும். அப்போ நீங்க அந்த மாதிரி பண்ண முடியாது அப்படிங்கறதுக்காக தான் நம்ம நல்லா பொரிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம திரிச்சிருக்கோம். ஓகே, ஸோ இப்போ நம்மளுடைய அல்வா ரெடியா? ரெடி. முந்திரி திராட்சை சேர்த்துக்கலாமா? இந்த மாதிரி இருந்தா நமக்கு போதும், கரெக்டா இருக்கும். கொஞ்சம் டைம் எடுக்க இன்னும் கொஞ்சம் இருக்கும், அதனால ரொம்ப நேரம் கிண்ட வேண்டாம். இது ஃபைனலா மேல சேர்த்துக்கிறது. ஆஃப் பண்ணிடலாமா? ஆஃப் பண்ணிடலாம். நம்ம இந்த சூடு மண் சட்டின்றதுனால கொஞ்சம் ஆஃப் பண்ணிட்டோம். இல்லைன்னா நீங்க மத்த இதுனா கொஞ்ச நேரம் வச்சிருந்துட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபர்ஸ்ட் போட்டதுக்கும் கலர் சேஞ்ச் ஆயிட்டே இருக்குது. டைம் எடுக்க இன்னும் கொஞ்சம் கட்டியாவும் ஆகும். இப்போ விட்டீங்கன்னா நல்லா கொதி வரும். அந்த மாதிரி ஒட்டாம வந்துருச்சு. விட்டீங்கன்னா கொஞ்சம் கொதி வரும். ஏன்னா நம்ம மண் சட்டின்றதுனால. நீங்க மத்த சட்டினா இன்னும் கொஞ்சம் கொதிச்சதுக்கு அப்புறம் கூட ஆஃப் பண்ணிக்கலாம். ஆனா சிம்ல வச்சு மிக்ஸ் பண்ணுங்க. ஓகே, ஃபுல் ஃப்ளேம்ல வச்சு மிக்ஸ் பண்ணக்கூடாது, சிம்ல வச்சு மிக்ஸ் பண்ணுங்க. இன்னும் கொஞ்சமா நெய் மட்டும் ஃபைனலா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே மண் சட்டின்றனால ஆஃப் பண்ணிட்டு கூட பண்றாங்க. பட் வேற எந்த பாத்திரமா இருந்தாலுமே நீங்க இது எல்லாமே சிம்ல வச்சு பண்ணி சிம்ல வச்சு செய்யணும். ஏன்னா ஃபுல் ஃப்ளேம்ல வச்சு பண்ணும்போது அடி பிடிச்சிரும். அதனால ஈவன் மீடியம்ல வச்சாலே ஸ்வீட்டுக்கு அடி பிடிக்க வேண்டாம். அவ்வளவுதான். ஓகே, எடுத்துடலாமா? இந்த பவுல்ல எடுக்கணும், இதுல எடுக்கணும். இதில் லைட்டாக அப்படி நெய் தடவிட்டு எடுத்துக்கலாம். ஏன்னா கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் அப்படியே கவுத்துனீங்கன்னா வந்து ஒரு கிளாஸி லுக்குக்காக கொஞ்சம் எந்த பாத்திரத்துல எந்த பவுல்ல எடுக்கிறோமோ அதுலயும் லைட்டா நெய்யை தடவிட்டு ஓகே. ஸோ சுட சுட நம்ம கையில் நேந்திரம் பழ அல்வா நம்ம ப்ரெசன்டேஷனுக்காக ஒன்று எடுத்து வச்சுருந்தோமே, இது அப்படியே அழகாக அப்படியே தூவி விட்டு ஸ்வீட் அப்படின்றது அப்படி தெரிய வேண்டாமா, ஃபுல்லாக நட்ஸோடு இருக்குது. ஸோ சுட சுட நம்ம நேந்திரப்பழ அல்வாவை டேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி செஞ்சோன்ற செய்முறை விளக்கத்தை சுருக்கமாக நேரில் சொல்லிடுது. வானலி நல்லா சூடானதும் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு முந்திரி திராட்சையை வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே நெய்யில் பொட்டுக்கடலை சேர்த்து நல்லா கலர் மாறுற அளவுக்கு வறுத்துட்டு இதை தனியாக எடுத்து அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ அந்த நெய்லேயே கட் பண்ணி வச்சிருக்கிற நேந்திரம் பழத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ரெண்டாவதாக எடுத்த தேங்காய் பால் சேர்த்து நல்லா வேக வச்சுக்கலாம். இது நல்லா வேகட்டும். வெந்ததுக்கு அப்புறமா நல்லா மசிச்சு விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்கிற பொட்டுக்கடலையை நல்லா பொடி பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நல்லா நேந்திர பழம் வெந்ததுக்கு அப்புறமா நம்ம சுகர் சேர்த்து நல்லா கலந்து விட்டு கட்டி ஆகுற அளவுக்கு வச்சுக்கலாம். இப்போ இது நல்லா கட்டி ஆகும்போது ஃபர்ஸ்ட் எடுத்த தேங்காய் பால் சேர்த்துட்டு அது கூடவே கொஞ்சமா ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா கட்டி ஆகுற அளவுக்கு கலந்து எடுத்துட்டு கூடவே வறுத்து பொடிச்சு வச்சிருக்கிற பொட்டுக்கடலையை ஒன்னா சேர்த்து நல்லா கட்டி ஆகுற அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா கட்டி ஆகும்போது கொஞ்சம் கொஞ்சமா நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா கலந்ததுக்கு அப்புறமா நம்ம ஃபைனலா வறுத்து வச்சிருக்கிற முந்திரி திராட்சை சேர்த்து இறக்கணும்னா நம்ம சூடான நேந்திரம் பழம் அல்வா தயார்.